ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்ம வேலை பார்க்க போகிறோன்னா ஆர்க் சர்வைவல் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹார்டு கோர் ப்ரூட்டல் இந்த மூடில் சொல்ல அப்புறம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்டு ஹார்டஸ்ட் திங். ஸோ வாங்க செட்ட வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பான் ஆகிவிட்டோம் மக்களே. ஸோ கொஞ்சம் இது மட்டும் இன்னும் எவ்வளோ குண்டாக இருக்காங்க கைஸுங்க கைஸ், கொஞ்சம் குட்டியாக்கிறோம். இது வரைக்கும் நான் ஆர்க்லாம் அவ்வளோக்கா விளாண்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைமில் நிறைய தடவை விளாண்டுருக்கேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட வேர்ல்டு முடிச்சதே இல்லை. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் கிகாவை கொண்டவே இல்லை. டைட்டன் ஒரே ஒரு தடவை கொண்டிருக்கேன் கைஸ். ஹார்ட் கோர் மோடில் ஒரு தடவை லெவல் 50 வரைக்கும் போயிருந்தேன். அந்த லெவல் 50 வரைக்கும் போயிட்டு நிறைய நல்ல பொருட்கள்லாம் கிடச்சிருந்தேன் கைஸ். ரொம்ப ஆனால் நான் ஹார்ட் மோடில் இருந்தேன். ஹார்ட் மோடில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தேன். நான் ஈஸியாக லெவல் 50 வரைக்கும் போனேன். அதை வச்சுட்டு கிராப்லிங் வச்சு அப்புறம் நிறைய அந்த மாதிரிலாம் வச்சு ஈஸியாக ரைட்லாம் கொண்டேன். நம்ம அசண்டன்ட் ஸ்வாடு, அசண்டன்ட் பொவ்வு, அசண்டன்ட்டு ரைஃபிள் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நான் கொண்டேன். ஓகே ஸ்பான் ஆயாச்சு. வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோன் எடுத்துகிட்டு உட்டை கலெக்ட் ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வேலையை ஆரம்பிச்சோம். ஓகே நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேவுக்கு போகிறேன். நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே வெல் வந்துட்டோம். ஓகே எவ்வளோ எக்ஸ்பீரியன் இருக்கும், மினிமம் ஒரு 50 ஏறி இருக்கணும் கைஸ். வெறும் 20 ஏறி இருக்குது கைஸ். 25 ஏறி இருக்கா? ஆமாம் 25 எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னடா பண்ணுவேன், ஒன்றுமே என்னோடது என்ன அப்படி பண்ணுறீங்க. ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 கேவுக்கு போவோம். அதுக்கு போகிற வழியில் அவங்களாம் கட் பண்ணிட்டு முக்கால்வாசி இடத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கேவுக்கு போனேன் காமிக்கிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் கைஸ். ஒரு பறக்கும் மெக்லடானை வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டு விஷயமோ எங்கள் வீட்டு விஷயமோ இல்லை, ஆர்க்கோட விஷயம் எப்படி நினைக்கிறது தெரில. நாங்கள் பார்ப்போம். பைத்தியக்காரன் எப்படி பறக்கிறான் அப்படின்னு நினைக்க தெரில. இப்போ தான் ஸ்டாமினா போகும் நேரம். சரி சாப்பிட்டு ஸ்டாமினா ஊற்றிட்டு கைஸ் பார்க்குறாங்க கைஸ். எவ்வளோ 60 தான் அப்படியே அடித்து கொண்டுருவோமா ஏற்கா கைஸ். கொஞ்சம் பிக்காக்ஸில் எடுத்துகிட்டு அப்புறம் நான் அடித்து கொள்ள ட்ரை பண்ணேன். ஸ்வாங் ஸ்டேட்டை பிக்காக்ஸ் ஆரம்பிப்போம் ரைஸ். நான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு எடுத்திருக்கேன். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தேவையான பொருளாக வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். 3 டார்ச்சு, ஒரு 8 பிக்காக்ஸ், கரெக்டாக 8 பிக்காக்ஸ் கைஸ். அவ்வளோ கஷ்டமாக இல்லை விஷயம். ஓகே ரோப்ஸ் 8 பிக்காக்ஸ் வந்துருக்கு. சவுண்டு கேட்டுச்சு என்ன செத்துட்டான். யோ ப்ரோஸ் இப்படி ப்ரோஸத்தை எதுவுமே பண்ணலையே. ஆக்சிஜன் டேங்க் ஒன்று இருக்கும். எதுவுமே இல்லை கைஸ். இப்போ கறியை கூட எடுத்து வேஸ்ட் தான். கறியாக செஞ்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஹார்வெஸ்ட் கூட நமக்கு ஒரு 1 HP 2 HP கிடைக்கும். சரி ஞாபகமே கடைசி அடியாச்சும் நான் அடிச்சுருந்தோம்னா நமக்கு வந்து இருக்கும். நம்மளும் இங்கே இத்தனை இருக்கியா போட்டு போகிறப்ப தெரிஞ்சு. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 4 இதோட ஸ்கிப் என்ன லெவல்னு பார்க்க ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னா 2மே மேல் தான். ஃபீமேலாக இருந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து டிலஃபோசரஸ் இருக்க ஃபீமேல் தான். அடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ், டேம் பண்ணுவோம். வாங்க டோடோ வந்துட்டு ஒரு பேர் நம்ம அடிப்போம். ஓகே சாப்பிட்றோம். அவ்வளோ முடிச்சுருக்கான் நம்ம. இப்போ சாவலையா எடுத்துடுறான். சாவலையான்னு சொன்னோன்னே கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு 100 கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்டுபிடிப்போம். ஸோ ஆனால் ஸ்ட்ரைட்டாக நான் 100 கேவுக்கு போய்ட்டு வந்து காமிக்கிறேன். கேவுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ ஓகே எவ்வளோ இதுன்னு பார்ப்போம். இவ்வளோ தண்ணி இருக்குது கைஸ், இருந்தாலும் வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். டீஹைட்ரேஷன் ஆகிடுது.
ஸ்டாபேஜராக கை ஸ்டேம் பண்ண முடியாது. பார்த்தோன்னே பறந்து 15 தானா அவன் இங்கேயும் மறுபடியும் ஸ்டாலாயிரும்னு நினைக்கிறேன். ஏன் நான் தண்ணி குடிச்சிட்டோம் ஒரு கேன். தண்ணி குடிக்க போயிட்டு கட் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், தண்ணி குடிக்கலான்னு வந்ததுக்கு டேஞ்சர் ஜோன் போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரேப்பர் தெரிஞ்சிருக்கோம் ரைட் லெஃப்ட் சைடில். இப்போ அப்படியே இங்கே ஓடினா இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. ஸ்பைனோ, கருப்பு கலர் ஸ்பைனோவை பார்த்தா ஒன்றுமே நடக்காதுன்னாங்க. அது உண்மையாக போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிச்சுக்கிறேன். உங்களே கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுறேன். தண்ணி குடிச்சிட்டு பார்த்தா டாக்டர் போய் பார்க்கலாம், அது என்ன இருக்காதான்னு பார்க்கலாம். முன்னாடி டைட்னஸ் சார் வேற ஏதாவது சரி அப்படின்ட்டு போகலான்னு பார்க்கும்போது திரும்பா டாக்டர் அதையும் கவனிக்காமல் நான் பாட்டு போட்டுருக்கேன். அப்புறம் டக்குன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் ஒன்றா ஓடிட்டே இருந்தேன். ஓடினேன் இல்லை வரை ஓடினேன் வரைக்கும் ஓடிட்டு அதுக்குள்ளே ஸ்டாமினா கழிச்சு சிறப்பாக இருக்கும். அப்புறம் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாமான்னு பார்த்தேன். சோதி பண்ண முடியாது. என்ன பண்ணி துரத்திட்டு வரேன். அவனை பைத்திட்டேன். ஆச்சாம்பிட்டு டேம் பண்ணேன். 3 பெரிஸ் வேணும் போல கைஸ். கஷ்டம் டேம் பண்ணுறது. நான் ஹார்ட் கோர் ப்ரூட்டல் விளாட்றதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம என் ஃபஸ்ட் டைம் தான். ரொம்ப வந்துட்டாடா அது இந்தியாவில் அந்த உட்டை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இது வேறு பயங்கரமாக கொடுத்து போச்சு. இது பைத்தியக்கார நீ எதுக்கடா இங்கே வந்து ஐயோ போச்சுடா. ரேப்பர் தொட்ட போகிறான். ஓடு 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 ஓடுறா. நீ வேறு மிஷினை போய்க்கு டாக்ஸ் பண்ணுறீங்க. வேக்ஸ் மாற்றியாச்சு, கைக்கு மாற்றியாச்சு, வெரிசூன் கலர் பண்ணிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்ணுமா? கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இப்போ தண்ணி குடிக்கணுமா? தண்ணி குடிக்க போனால் நான் வருவேனான்னு தெரியாது. ரேப்டர் வேறு அங்கே தாங்க வச்சுருக்கான். 2 ரேப்டர் இருக்குது கைஸ். விளங்கும் டக்குன்னு. ஓகே தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு வந்துடுவோம். ஹெச்பி கிடைக்குமா? 50 ஹெச்பியா? அப்போ நான் 5ல் 50 ஹெச்பின்னா 10 லெவலில் ஏறி இருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம் இல்லை கைஸ் 2.5 இருக்குது. பாருங்க கைஸ், பையனோ கைஸ் கொண்டுருவாங்க கைஸ் நம்மளை. அவனை பேச்சு கொள்ளணும், அதுதான் என் டார்கெட் அடுத்த வீடியோக்கு. சரி ஓகே. ஸ்பைனாக வேறு வந்துருக்கான். ஓடணும் வளங்கும். ரெடி ஓடுறா 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 ஓடுறா. பிடிச்சிருவாண்டா, பிடிச்ச செத்துருவோண்டா. ஓகே டைட்னஸ் சார் வேறு இங்கே ஜாலியாக சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு டவுட்டு, டைட்னஸ் சார் மேலே மிதிச்சு அவனோட அடி அடிச்சு ஸ்பைனம் பக்கத்தில் கொண்டு போய் அவன் மிதிச்சு அவனும் ஸ்பைனாவும் சாவும் தானே தெரியலையே. ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடி வாங்கினா ஒரு அடி ஓடலாங்க. சரி ஓகே டக்குன்னு சுட்டு குறைக்கிறேன். இருங்க நான் லூட் எடுக்க போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே அங்கேயும் கிட்ட திரும்பிட்டு இருந்தேன். அப்போ சுற்றி எனக்கு நல்லதாக கிடைக்குன்னு பார்த்தா போக்கி நான் இருந்து கடுப்பு என் மண்ணை வரதான் நினைக்கிறேன். அதுக்குள்ள ரேப்டே சிறப்பாக இருக்குது. இனி இந்த சைடு என்னால் வரும்போது எனக்கு எடுத்துக்கணும். ஸோ வேறு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். என்னத்தை பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து. ஸோ நான் திருப்பாக்க போயிட்டு என் லூட் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயோ ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டா அப்படியா 2 பிரானா இருக்குது. நான் செத்தாலும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வரை சாவக்கூடாது. அடி டெப்பாடி ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது. லூட்டாக எடுக்க போங்கடா. இந்த மாதிரி ட்ராப் எடுத்து எல்லாம் எடுத்துக்கலாம். தகும்போது அப்புறம் அடி விளங்கும்டா. இந்த மட்டும் டக்கு மூடிடுவோம். நம்ம சைடு போயிட்டு அங்கே லூட் எடுத்துருவோம். ஸ்டெகோஸா ஐ காட் அ நைஸ் பிளான் கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா ரேப்டர் வந்து எங்கள் கூப்பிட்டு வந்து ஸ்டெகோ ஒரு அடி லூட்டான வச்சுக்கோங்களேன். நல்லா லூட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரே கலர் 2 தான் நான் சொல்கிறது புரியாச்சு. வெயிட் பண்ணதான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே அவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இவனுக்கு ஒரு பேரை ஊற்றி விட்டு பேமெண்ட்டேன். வேறு லெவலில் கை அப்படியே டக்குன்னு எடுத்துலாம் வந்தால் ரேப்டர் சவுண்ட் எனக்கு மட்டும் தான் கேட்குதா உங்களுக்கு கேட்குதா?
ஐயோ வட்டாடாடி. ஓகே, நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ லூட்டுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன அடிக்காம செத்துட்டான். அவன் அவ்வளோ முன்னூற்றி கொடுங்க ஆட்டாங்க அப்பாடி. வேறு லெவலில் நல்ல லூட்லாம் கிடச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். எப்படி பிடிக்கலாம் ஓகே. என்கிட்ட இல்லாத பொருள்லாம் கிடச்சிருக்கு, கையில் தூக்கிக்கணும். முன்னாடி யாருக்கா டேஞ்சர் இருக்குது, பயமாக இருக்குது. இன்னொன்று இது ஓடி வந்துடுமோ, ஓர் ஷேடோ பண்ணுறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ப முடியாது. இருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்குள்ள டேஞ்சர் கொஞ்சம் கையில் இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். யாரடி ஹாலோ வால் முத்தலை மாஸ்டர் நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறேன். வந்து மொபைல் ஆண்ட்ருந்தா மாஸ்டர் ரைடு பண்ண முடியும். என்னாச்சு இன்னும் ரேப்டர் சண்டை போடுறாங்க. 2 சாட்டை மாஸ்டர் அவன் செத்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு 2 நிமிஷமாக நின்று லெவல் என்னன்னு கூட எனக்கு 255 அடி. வேற லெவல் கைஸ், வேற லெவல். எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஹேட்செட்டு கிடச்சிருக்கு, மெட்டல் ஹேட்செட்டு, வேறு லெவலு. ஓகே, தான்ட்டு என் ப்ரைமரி டூலாக இருக்குது, யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதெல்லாம் கீழே போட்டுருவோம். ஓகே, இவங்க தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க போல். சரி கைஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சைடு போயிட்டு அவங்களை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் பழைய டெட் பேக் எடுக்கலான்னு ஓடிட்டு இருந்தேன்னா அப்போ வந்துட்டு கல் மாதிரி இருந்த ஒரு முட்டையை பார்த்தேன், தூக்கிட்டேன். தூக்குனா அடுத்த செகண்ட் டேஞ்சரஸ் சரியாக இருந்துச்சு. ரேப்டேக்கு டக்குன்னு சாப்பிட்டேன். என்ன எனக்கு ஸ்டாமினா வேணும், ஹெல்த்து வேணும். ஓகே, வந்துட்டாங்க. விட்ற ஐயோ என்னை தான் மைண்ட் டார்கெட் பண்ணுறான்டா. போச்சு 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 போச்சு. ஓடு 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 ஓடுறா ஓடுறாடி ஓடுறா. அடி காப்பாற்றுங்கடா ஸ்டெகோசாரஸ் காப்பாற்றுறாடி ஸ்டெகோ. அவன் யாரா என்னையை நோக்கி ஓடி வரான் பைத்திக்கிறேன். அப்படியே காப்பாற்றுங்கடா. என்ன அப்பா எப்பாடி மாஸ்டாப்ஸு அடி வாங்காதரா, இங்கே வாடாடியே பைத்தியக்காரா. போதும், இங்கிட்டு வா கம்னு. மாஸ்டாப்ஸு இங்கிட்ட வந்துடு, செத்துருவேன். மாஸ்டாப்ஸு ஸ்டெகோசாரஸ் அடிக்கிறாங்க ஐஸ். ஸ்டெகோசாரஸ் மாஸ்டாப்ஸ் அடிக்கிறாங்க ஐஸ், மாற்றி சொல்கிறேன். ஏய் என்னடா செத்துருவோம் போல. செத்தானா ஏன் சொல்லி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓடுறா. ஐயோ போச்சு, என் மாஸ்டாப் செத்துச்சு. என்னை பார்த்துறா, அப்போ என்னை பாட்டு வராங்க ஐஸ். நீ தாண்டா காப்பாற்றணும். என்ன தலைவா காப்பாற்று, தலைவா வா தலைவா காப்பாற்றலை. செத்துட்டேன்டா. காப்பாற்றுவான்னு பார்த்தா கொல்றான் காளி பாய். சரி ஓகே, ரீஸ்பான் ஆகிட்டேன். இப்போ என் லூட் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் செத்துருவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே டேஞ்சர் ஒன்று போயிடுச்சு. செத்துட்டானா? சூப்பரு. ஏங்க நான் அவனை ஒரு அடி அடித்தா வச்சு எனக்கு லெவல் ஏறும் கைஸ். இவனை கொண்டது கொல்லாமலே இருந்திருக்கலாம். அடி 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 அடி. நான் என் பொருள் எடுக்கணும்டா. அடே பாருங்க கைஸ், இப்போல்லாம் பண்ணுறாங்க. மரத்தெல்லாம் நட்டு வைக்கிறாங்களே என் டெட் பாடி மேலே. என்னத்தை தான் நான் பண்ணுறது? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, திரும்ப போயிட்டு என் பழைய லூட் எடுத்துக்கிறேன். அப்படியே நான் பேக்கை தூக்கிட்டு போகலாம் கைஸ். இந்த இருங்க கொஞ்சம் கழிச்சு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு அங்கே போயிட்டு இன்னொரு ரேப்டர் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கொஞ்சம் பெரிஸ் இருக்குது, அப்புறம் அந்த இது இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். காம்பஸ் கீழே போட்டுடலாம், ஏன்னா என்கிட்ட இன்னொன்று இருக்குது. சரி ஓகே, மாஸ்டர்ஸ் எங்கே போச்சு? இவன் எதுக்கூட அங்கே ஓடிட்டுருக்கான். டே எங்கடா ஓடுற? அட கோமாளி. அவன் பாட்டு கண்டமேனிக்கு அங்கே ஓடிட்டுருக்கான். அவங்களுக்கு தெரிஞ்சா அங்கிட்டு ஓடனான். ஏன் நான் கொஞ்சம் ரிசோர்ஸஸ் மட்டும் கேதர் பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் ஒருத்தன் செத்து கிடக்கிறது ஞாபகம் வந்துச்சு. அவனை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டேன். செத்து போடா பாட்டு பையிலே அப்படின்னு 4 ஷாட் சாத்தி அவன்கிட்ட பாடியை எடுத்துகிட்டு டோடோவை பார்க்கலாம். ஏன்னா ஈஸி தானே அப்படின்னு பார்த்தா 352 எழுத்து வச்சுருக்கான். இவன் அடித்தா நம்ம தான் ஜாவோம். அதனால் டக்குனு கொள்ளணும். என்ன கைஸ் ஓடுறான், அப்போ கொண்டுருமா? ஸ்டெகோ பக்கத்தில் போயிட்டான்.
இவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கடா அவன் பக்கத்தில் போனால் நம்மளே அடிக்க முடியாதுன்னு. சை எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறாங்க கைஸ். சரி ஓகே, பாடி ஆர்மரை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் பப்ளிக் இன்டீசன்சி இஸ் அ க்ரைம். ஓகே, ஓய்ரப்டருக்கு இதை கொள்ளுவோமா? என்கிட்ட போலா இல்லை, பிடிக்கிறது கஷ்டம். ஓகே கைஸ், நான் அந்த சைடு போய்ட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன். ஓ கைஸ், அந்த சைடு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸை வச்சு பெட்டை வச்சு மார்க் பண்ணிட்டேன், இந்த இடம் தான் எந்த அப்படிங்கிறக்காக. ஸோ இப்போ என்கிட்ட பொருள்லாம் இவன்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தேவைப்படாது. எதுக்கு பேரசர் ஓடுது? இவனா என்னடா வாடி, என்னடா பண்ணிருக்கான்? வந்தான் திரும்ப ஓடுறான், பைத்திக்கிறேன். சரி ஓகே, மீட்டெல்லாம் இவன்ட்டே கொடுத்தப்போம். அது ப்ரிசர்வ் ஆகுமான்னு கூட எனக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தப்போம். ஏங்க அண்ணா இதே அன்லாக் பண்ணலையா? ஆமாம், இதெல்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை செத்தாலும் அதெல்லாம் போயிடுது கைஸ். அன்லாக் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே கைஸ், இவனை கொண்டுருவோமா? லெவல் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்க பாருங்க. அதனால் இதை போட்டே கொண்டுருவோம். 260 இருக்குது, கொண்டுருவோம். டி பாத்திரா செத்துப்போண்டா, செத்துப்போ போட்டாங்க கைஸ். அவ்வளோதான், வேறு லெவல். ஸ்பியரும் திருப்ப கடிச்சிருச்சு, வேறு லெவல். ஓகே, அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனுக்குள்ள வாங்க. ஃபீமேலாக இருந்தால் டேம் பண்ணலாம். 500 இழுத்தாடி. டி ரொம்ப வச்சிடாது. அங்கே 2 பேருமே செத்துருண்டா. இவனுக்கு வேறு ஹெல்த்து கம்மியாக இருக்குடா. போச்சு கைஸ், செத்தேன் கைஸ். நான் செத்தேன். போச்சுடா. டி பைத்தியக்காரன். என்னடா கைஸ், நகர மாட்டேன்றாங்க கைஸ். சரி இருங்க, அப்படியே போட்டு காம்போ அடித்து கொண்டுருவோம். ஆனால் அடிக்க முடியாத அளவுக்கு காம்போ போட்டுட்ருக்கேன். எங்கடா போனான்? டேய் வாட்ஸ்அப்ஸ் எங்கே போனான் கைஸ்? அவன் காணாமல் போயிட்டாங்க கைஸ். பேரசரா நான் கண்ட நேரத்தில் சேவ் ஆகி தொலை. இது வேறு ஏங்க அவனை காணோம். சிறப்பு, ஹைடு கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல. சரி ஸ்டோன் கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். திடீர்னு ஓவர் வெயிட்டுன்னு காமிச்சிது. தின்ட்டு பெருத்துட்டானா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை, நிறைய ரிசோர்ஸஸ் கையில் வச்சுருக்கான் போல். அதை எடுத்து மாஸ்டாப்ஸ் தலையில் கட்டிடும். ஏன்டா டே என்னடாச்சு? என்னடா இப்படி நடக்கிறீங்க? டேய் என்னடாச்சு? ஐயோ பைத்தியக்காரன், இப்போ தான் வருவான். நம்மளே கொள்றக்கனே எல்லாம் வராங்க கைஸ். இருங்க, இவனை கொல்லணும், இல்லாட்டி நம்ம செத்துருவோம். திரும்ப ரீஸ்பான் வேறு ஆகணுமா? பொறுமையாக எந்திரிக்கிறான். எப்பாடி உன் பக்கத்தில் ஒருத்தன் அவனை கொள்றக்கணின்ட்டுருக்கா, நீ ஜாலியாக எழுந்திரிக்கிற. ஏன்டாடி? எனக்கு தெரிஞ்சு ஓடிடுறது தான் நல்லது. மாஸ் ஜாப் செத்தா செத்துட்டு போகுது. இருங்க கைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு அந்த சைடு ஓடி போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஃபாலோ பண்ணுறான்டா. வாடா தம்பி, வாடா. அவனை அப்படியே இங்கிட்டு தூக்கிட்டு போய் விட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ அப்படியே நீ கொண்டு பார்க்கலாம். இல்லை கைஸ், இன்னும் கொஞ்சம் போதும். ஸ்டாமினா ரன் அவுட் ஆனோடனே நம்மளே ஆட்டோமேட்டிக்காக செத்துடுவோம். ஓகே, இங்கே அப்படியே டக்குன்னு நம்மளோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவனுக்கு அனுப்பி விட்டுறலாம். தட்ஸ் இட், அனுப்பிச்சி விட்ரு பார்க்கலாம் ஹெவனுக்கு. அவ்வளோதான். என்னோட மீட்டை கூட எடுக்கலாம், அதுக்குள்ளே இன்னொரு கொலை பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடெல்லாம் இவனை தாங்க ஃபஸ்ட்டு கொள்ளணும். அவன் வெறும் லெவல் 75 தான். 75 நான் சரியாக பார்க்கல, ஆனால் 400 ஹெச்பி இருந்துச்சு அவனுக்கு. என் மாஸ்டப்ஸ்க்கு அதோட ஹெச்பி நிறையா இருக்குது, இருந்தாலும் அது டேமேஜே அடிக்காது, அதனால் வேஸ்ட் அது. நான் பொருளை எடுத்துக்கிறேன் கைஸ். திரும்ப ஸ்பியர் எங்கடாடி? ஸ்பியர் போச்சா? ஸ்பியர் போச்சு. லெவல் 4 தான் கிடைக்கும், என்ன பண்ணுறது? சரி ஓகே கைஸ், மாஸ்டப்ஸ்ட்டை இன்னும் 4-5 பொருள்லாம் கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம். இதாங்க கைஸ் நம்ம பேஸ். ஒரு டிலஃபோசரஸ் பிடிக்கலான்னு இருக்கேன். இருங்க, இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலாம். ஏன்னா அந்த இடம் எனக்கு டேஞ்சரஸாக தென்படுது. இந்த சைடு வந்துடலாம். ஸோ அவனி இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா எல்லாத்தையும் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணால் குரங்குப்பான்னு சுற்றிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அவங்க ஒரு ஆட்ராப்னா லெவல் எத்தனை வந்து அன்லாக் பண்ணுவோம் எனக்கு தெரியலையே. சரி பரவாயில்ல, போய் அன்லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா பொருளையும் அவன்கிட்ட உள்ளே கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பெட்டு மட்டும் செட் பண்ணிக்கலாம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகே, யாரும் டேஞ்சரஸாக என் கணக்கு தென்படல. பயமாக இருக்குது. பெட்டு சேருக்கு ஹைடு இருக்குது, ஓகே. பட் கொஞ்சம் பயமாகவே இருக்குது கைஸ், போகணுமான் இருக்குது.
போனால் செத்துருவேன். நம்மளாவே இருக்குடா அடி. அங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் டேஞ்சரஸாக இருக்கும்டா. எப்போ பார்த்தாலும் ஆட்ரா போட்டால் அங்கே ஏதாச்சும் சுற்றிட்டே தான்டா இருக்கும். இப்போலாம் போவோம். ஐயோ பயமாக இருக்குது கைஸ். நான் பயத்துலேயே செத்துருவோம் போல கைஸ். இருங்க. ஐயோ நினச்சேன்டா. என்னடா அது ரேப்டராடா? ரேப்டரா எனக்கு என்னன்னே தெரில. அது ரேப்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ரேப்டர் தான். அப்போ சுற்றி போகலாமா? இல்லை நம்ம செத்துருவோம். ஒரு அடி அடித்தாலே நம்ம செத்துருவோம். நம்ம அடித்தா சாக மாட்டோம். வீட்டு பக்கத்தில் என்னமோ செத்து கிடக்கே அப்படின்னு ஹார்வெஸ்ட் பண்ணாதான் டிலோஃபோசாரஸ். ஸோ முடியலடா. நம்ம டேம் மேட்ச் பண்ணலாம். பரவாயில்ல, எத்தனை லெவலாக இருந்தாலும் பரவாயில்ல. செத்து டேம் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வுட்டன் கிளப்பு கைஸ். அது செய்யலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வுட்டு ஃபைபர் மட்டும் தேவைப்படுது. நான் எல்லா பொருளையும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு வர போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா செத்து திரும்ப போயிட்டு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டீஸ்பான் ஆச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க நம்மளோட எல்லா பொருளையும். நான் இவனை நாக் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேங்க ஐஷனா. ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஹிட். அவ்வளோதான் நாக் அவுட் ஆகிட்டான். அப்போ அவனை கொஞ்சம் மீட்டு மட்டும் இட்டு வந்து கொடுத்தப்போ இங்கே ஒருத்தன் இருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கே போனான்னு பார்த்தீங்க? டேய் எங்கடா போனேன்? மாஸ் சாப்ஸ் டேய். மாஸ் சாப்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த டிலோஃபோசாரஸ்க்கு வந்து மீட்டு கொடுத்து டேம் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இன்றைக்கி வீடியோட கடைசியோட டேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் என்னோடய செகண்ட் டைம். ஒரு வீட்டில் 2 டேம் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஓகே, இதுக்கு டேம் ஆயிரும்னு நினைக்கிறேன். தேவைப்படாது. 1245 கைஸ். ஃபீமேல் வேறு லெவல் தான். ஓகே, டேம் ஆனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. நான் அந்த டைமில் வந்துட்டு மிசோபித்திகஸ் வந்துட்டு டேம் பண்ணிட்டேன். இது மேல் லெவல் 62. ஸோ 45 இருந்துச்சு, 62 போயிடுச்சு. ஸோ டேம் பண்ணுற போது இதுக்கு நான் கொடுத்த சோறுக்கு எவ்வளோ பூ போட்டிருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக கீழே போட்டு பார்க்குறேன். அதே மாதிரி நான் டிலோஃபோசாரஸ் டேம் ஆகிடுச்சு. அதை எடுத்து இங்கே வந்து விட்டேன். அதில் 1 மட்டும் நான் போட்டது, அதே கீழே போட்டோம்னா மொத்தம் 16 பூ போட்டிருக்கேன் கேஸ். இவன் பூப்பி மிஷின் ஆக்குவான் போல். கொஞ்சம் போட்டேன் என்னன்றது. ஓகே, இப்போ நான் லெவல் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கேன். என்கிட்ட பொருளாக எடுத்துள்ளேன். ஸோ அடுத்த சந்திக்கலாங்க கைஸ். பை கைஸ். அது வரைக்கும் நான் தான் அவங்க மனிஷ்கர். 2 டேம் பண்ணதுனால 2 லெவல் இன்க்ரீஸ் இருக்கு போல். ஓகே, ஸோ பை கைஸ். அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.